மேச ராசிக்கு 2026 அசட் அலோகேஷன், அசட் சேர்க்கக்கூடிய யோகங்கள். பொதுவாக 12ஆம் இடங்கிறது விரயத்தை சொல்லும், அது இன்வெஸ்ட்மெண்ட்டை சொல்லும், சுப விரயத்தையும் சொல்லும். சனி பகவான் நாங்கள் வந்துட்டார். அப்போ ஏதோ உன்ட்ட கையில் காசு வச்சுருக்கக்கூடாது, கையில் வச்சா செலவு பண்ணுவேன்னு சொல்லிட்டார். அப்போ ஏன் நான் நேராக ஃபஸ்ட்டு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா குரு பகவான்ருக்கு இடம். இப்போ இந்த ராசிக்காரங்க இப்போ வாங்குகின்ற இடம், வாங்குகின்ற வீடு, வாங்குகின்ற சொத்து இரட்டிப்பாகும் சூழ்நிலை சார் அமையுமா? ஏன்னா 9ஆம் அதிபதி பாக்யாதிபதி இங்கே இருக்கார். அப்போ சொத்து சுகங்கள், வண்டி வாகனங்கள் அமையும். நிறைய பேர் இப்போ பார்த்திங்கன்னா கார் சம்மந்தப்பட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் பிளான் பண்ணியிருப்பாங்க. காராக இருக்கலாம், வீடாக இருக்கலாம். இதில் இன்னொரு சூட்சமும் இருக்குது. இப்போ வாங்குற சொன்னோம், ஒரு சிலர் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் மாற்றுறேன், பூர்வீக சொத்து எனக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டாங்க சார், நான் வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமா? அப்போ அதை கொடுத்துட்டு பண்ணுறாங்க. எல்லோரும் நகை வாங்கினாங்க, இப்போ நம்ம நகைக்கு நம்ம ரெஃபர் பண்ணலை. ஏன்னா நகை காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடும், இந்த ஸ்பீடு நீ வருமா? ஆனால் இதில் என்ன வருதுன்னா, இவங்களுக்கு ஆல்ரெடி அடகு வைத்த நகையை திருப்பி கொண்டு வந்து அசட்டை உருவாக்குறது, பூர்வீக ரீதியான நகையை கொண்டு வர்றது, இதெல்லாம் உண்டு. ஷேர் மார்க்கெட்டு தான் இப்போ மைண்டில் ஓடிட்டுருக்கு இந்த ராசிக்கு. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், தெரிந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ட்ரேடிங் மட்டும் வேண்டாம். அப்போ அசட் அலோகேஷன் இந்த ராசி ஜெயிக்கிற ராசியாக இருக்குது. பிளான் பண்ணி ஜெயிக்கிற ராசி இந்த மேச ராசி.